அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1223 ஆண்டின் குளிர்காலத்தில் இத்தாலியினுடைய சிறிய நகரமான கிரியோச்சிவில் அசிசியின் புனித பிரான்சிஸ் ஒரு அற்புதமான செயலை நிகழ்த்தினார். அவர் முதலாக உயிருள்ள கிறிஸ்துமஸ் பிறப்பு காட்சியை அங்கு அவர் அமைத்தார். அது ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் அல்ல, மாறாக ஒரு எளிய குகையில். அங்கு நள்ளிரவு திருப்பலிக்காக மக்கள் வந்தபோது அவர்கள் உண்மையான மிருகங்கள், உண்மையான வைக்கோல், மேலும் திரு குடும்பத்தை பிரதிபலிக்கும் உண்மையான மனிதர்களை அவர்கள் அங்கு கண்டனர். ஆனால் அங்கு வந்தவர்களை மிக ஆழமாக தொட்டதில் ஒன்று யோசேப்பாக நடித்த ஒரு மனிதரின் செயல்தான். முழு திருப்பலியிலும் அன்னை மரியாள் மற்றும் இயேசுவை வைத்திருந்த அந்த தொட்டிலுக்கு அருகில் நின்று ஒரு வார்த்தையும் பேசாமல் கண்ணீர் மல்க அமைதியாக பார்த்து கொண்டிருந்ததுதான். திருப்பலிக்கு பின் அவரிடம் ஏன் நீங்கள் அழுதீர்கள் என்று கேட்டபோது அவர் எளிமையாக சொன்னார், யோசேப்பு அமைதியில் இறைவனுக்கு ஆம் என்று சொன்னதற்கான விலையை நான் இப்போதுதான் உணர்ந்தேன் என்றார். அதுவே திருவருகை காலத்தினுடைய இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற இறை சிந்தனையாக இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் இன்னும் சில நாட்களில் கொண்டாடப்படவிருக்கிறது. நமது தயாரிப்புகள் இறுதி கட்டத்துக்குள் நுழைந்து விட்டன. நம்முடைய ஆலயங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு விட்டன. மின் விளக்குகள் எரிய விடப்பட்டிருக்கின்றன. குடில்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பரிசுகள் பொதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசு என்னும் இம்மானுவேலை நம் வாழ்வில் வரவேற்பதற்கான உண்மையான விலை என்ன என்பதை சிந்திக்க இன்றைய தருணத்திலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய வாசகங்கள் அந்த விலையை ஆழமாக புரிந்து அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட ஒருவரை நம்முன் வைக்கின்றன. அவர்தான் அமைதியின் தந்தை புனித யோசேப்பு. கடந்த வாரங்கள், குறிப்பாக கடந்த வாரங்களிலே நாம் வாசித்த இறை வார்த்தைகள், நற்செய்தி வாசகம் புனித திருமுழுக்கு யோவானை நம் முன் வைத்தன. இன்றைய வாரத்தில் இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோசேப்புவை எடுத்துரைத்து அவரது உண்மையான 2 பண்புகளின்படி நம்மை வாழ அழைக்கின்றது. அந்த பண்புகளில் நாம் வளர்ந்து இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை தயாரிக்க அது அழைக்கின்றது. ஒன்று, நேர்மையுள்ள எண்ணம். புனித யோசேப்பு நேர்மையாளர். எனவேதான் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். நேர்மையாளர் என்பது யூத மரபில் மோசேயின் சட்டத்தை கடைபிடிப்பவரை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். அப்படியெனில் யோசேப்பு மரியாவை சமுதாயத்தில் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதுவே நீதிமான்கள் அல்லது நேர்மையாளர் செய்ய வேண்டிய செயல். அதாவது சட்டத்தை நிலைநாட்டுதல், சமூகத்தின் தூய்மையை பாதுகாத்தல், தவறுகளை தண்டித்தல். ஆனால் யோசேப்பின் நீதி சட்ட கட்டுப்பாட்டை விட ஆழமானது. அது கடவுளின் தன்மையில் வேரூன்றியது. அவர் மரியாவை அமைதியாக விலக்க தீர்மானிக்கின்றார். இது சட்டத்தின் கோரிக்கைகளையும் மரியாவினுடைய மனித மரியாதையையும் கௌரவிக்கின்ற ஒரு தீர்வாக அமைக்கின்றது. ஆனால் கடவுள் தம் மிகப்பெரிய திட்டத்தை வெளிப்படுத்திய போது யோசேப்பின் நீதி அதனை தழுவும் அளவுக்கு ஆழமானதாக இருந்தது. இதைத்தான் திருத்துதர் பவுல் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என்கின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 17வது இறைவசனம். இவ்வாறு திருவிவிலியம் பல எடுத்துக்காட்டுகளை தருகிறது. சவுலிடமிருந்து தப்பி ஓடிய தாவீது பசித்திருந்த போது அர்ப்பணிக்கப்பட்ட அப்பத்தை உண்கிறார். இயேசு இதைத்தான் ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் எடுத்துரைக்கின்றார். நீதி விதிகளுக்காக அல்ல, உயிர்களுக்கான சேவை. உதாரி மைந்தன் ஓமையில் வரும் தந்தை சட்டபூர்வமான நீதியை விட அன்பை முன்னிறுத்துகிறார். மூத்த மகன் கடினமான நீதியை முன்னிறுத்துகிறார். ஆனால் தந்தையின் நீதியும் நேர்மையும் வேறு விதமாக இருந்தது. உன் சகோதரன்
இறந்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றுள்ளான். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 32வது இறைவசனம். உண்மையான நீதியும் நேர்மையும் விதிகளை விட உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்றது. யோசேப்பின் இந்த நேர்மை இன்றைய காலத்தில் நமக்கு பெரும் செய்தியை கூறுகிறது. நாம் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதத்தையும் நற்செய்தியினுடைய விழுமியங்களையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யோசேப்பு தனது மதிப்புகளையோ நம்பிக்கையையோ கைவிடவில்லை. ஆனால் நேர்மையான எண்ணம் கொண்டவராக திகழ்கின்றார். இன்றைக்கு அத்தகையோராய் நாமும் வாழ முயல்வோம். இரண்டாவதாக, கீழ்ப்படிதல் உள்ள நம்பிக்கை. இன்றைய முதல் வாசகம் ஒரு அரசரை பற்றி எடுத்துரைக்கின்றது. யூதாவின் அரசன் ஆகாசு அதிகாரமும் பதவியும் பெருமையும் பெற்றிருந்தான். ஆனால் இறை நம்பிக்கை அவனிடம் இல்லை. எதிரியின் படைகள் அவன் நாட்டின் எல்லைகளில் திறந்து கொண்டிருந்தன. அச்சமயத்தில் இறைவாக்கினர் எசையாவின் மூலம் அவனுக்கு ஒரு அழைப்பு தரப்படுகிறது. அதுவும் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலும் தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்பதாகும். இதன் ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். உலகத்தை உருவாக்கிய கடவுள் உனக்கு வேண்டிய எந்த அடையாளத்தையும் நீ கேள், அதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் ஆகாசு தனது நம்பிக்கையின்மையை நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்னும் போலியான பக்தியில் அவன் மறுக்கிறான். எசையா அதன் உண்மையை உணர்ந்தார். இது தாழ்ச்சி அல்ல, அகந்தை என்று அவர் உணர்ந்தார். ஆகாஸ் ஏற்கனவே அசிரியாவுடன் அரசியல் கூட்டணி செய்து விட்டான். அதற்கென திட்டங்கள், தீர்வுகள், யுக்திகள் இருந்தன. கடவுள் தலையிட வேண்டாம் என்பதே அவனுடைய எண்ணமாக இருந்தது. அதனால்தான் கடவுள் ஒரு அடையாளத்தை இங்கு தருகிறார். ஆகாசுக்காக அல்ல, மாறாக தாவீதின் இல்லத்திற்கும் முழு மனித குலத்திற்கும் தருகின்றார். இதை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது மனித பலத்தை தாண்டி முற்றிலும் கடவுளின் செயலும் அடையாளமுமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி தாவீதின் இல்லத்திலிருந்து வந்த இன்னொரு மனிதரை காட்டுகிறது. அவர் ஆகாசை போல அரியணையில் அமர்ந்த அரசன் அல்ல, மாறாக நாசரேத்தில் வாழ்ந்த யோசேப்பு என்னும் ஒரு தச்சன். யோசேப்பும் தனக்கு திருமண நிச்சயம் செய்யப்பட்ட மரியாள் கர்ப்பமாக இருந்தாள் என்ற தன் வாழ்க்கையினுடைய ஒரு நெருக்கடியான ஒரு தருணத்திலே நிற்கிறார். தான் அதற்கு காரணமல்ல என்பதை அறிந்திருந்தார். சட்டப்படி மரியாவை தண்டிக்கவும் சமூக ரீதியாக வெளிப்படுத்தவும் அவருக்கு உரிமை இருந்தது. ஆனால் மத்தேயு எழுதுகிறார், யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் இருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இறை அழைப்பு தரப்படுகிறது. ஆகாசு கருளப்பட்ட எசையாவின் இறைவாக்கை போலவே ஒரு தூதர் வழியாய் கனவில் யோசேப்பிற்கு தரப்படுகிறது. இங்கு ஆகாசு தனது நம்பிக்கையின்மையில் கீழ்ப்படியவில்லை, ஆனால் யோசேப்பு தன் நம்பிக்கையில் கீழ்ப்படுகிறார். இருவருமே அழைக்கப்பட்டார்கள். ஆகாசு மறுத்த இடத்தில் யோசேப்பு வாதம் இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல், கூடுதல் சான்றுக்கான கோரிக்கை இல்லாமல் ஆம் என்று கீழ்ப்படிதலோடு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இத்தகைய கீழ்ப்படிதல் உள்ள நம்பிக்கை விவிலியம் முழுவதும் ஒலிப்பதை பார்க்கின்றோம். கடவுள் ஆபிரகாமை அறியாத நாட்டிற்கு அழைத்த போது ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு சென்றார். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 4வது வசனம். ஈசாக்கை பலியாக காணிக்கையிடும்படி கேட்டபோது ஆபிரகாம் சொன்னபடியே செய்தார். தொடக்க நூல் 22வது அதிகாரம் 3வது வசனம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் இறை செய்தியை அறிவித்த போது, தோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தார். லூக்கா 1வது அதிகாரம் 38வது இறைவசனம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல், இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக் கொண்டோம் என கீழ்ப்படிதல் உள்ள நம்பிக்கையில் வளர நமக்கு அழைப்பு தருகின்றார். இது நம்பிக்கை, கீழ்ப்படிதல் என்று இரண்டு தனி விஷயங்கள் அல்ல, மாறாக நம்பிக்கையிலிருந்து பிறக்கும் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலாக வெளிப்படும் நம்பிக்கை. இதை யோசேப்பு முழுமையாக வாழ்ந்தார். அவரது நம்பிக்கை ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதாக மட்டுமல்ல, மாறாக உடனடியாக செய்ய வேண்டியதாக இருந்தது.
என்று நாம் ஆகாசை போல போலி ஜப வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது யோசேப்பை போல கீழ்ப்படிதல் மற்றும் நம்பிக்கையில் இறைச்சித்தத்திற்கு பணிகின்றோமா? சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, முழு கிறிஸ்துமஸ் கதையும் ஒரே ஒரு துயரமான வாக்கியத்தில் சுருக்க வேண்டுமெனில் அது இதுதான்: அவர்களுக்கு விடுதியில் இடமில்லை. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வசனம். விடுதிக்காரனினுடைய மறுப்பு 2000 ஆண்டுகளாக ஒரு எச்சரிக்கையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் நம்மிடம் வரும்போது நாம் அவருக்காக இடம் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? நாம் ஒப்புக்கொள்ள விரும்பாத அளவுக்கு பல நேரங்களில் நாம் அந்த விடுதிக்காரனை போலவே இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கை தீய வார்த்தைகளால், செயல்களால் மற்றும் எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது. பொறுப்புகள், கடமைகள், வேலை, உறவுகள், செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நிறைத்திருக்கின்றன. அதனால் அங்கு இயேசுவுக்கு இடமில்லை. இறைவன் நம் உள்ள கதவை தட்டுகிறார். எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா என்கிறார். மரியாவை அமைதியாக விளக்க செய்யும் தனது திட்டத்தை யோசேப்பு கைவிட்டதைப் போல நாம் நமது வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த காட்சியை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த எண்ணங்களை நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நிரம்பிய உள்ளங்களில் இறைவன் வர முடியாது. அதை யோசேப்பை போல நேர்மையான எண்ணங்களால் நிரப்பி கீழ்ப்படிதல் உள்ள நம்பிக்கையால் இயேசுவுக்கு இடம் தருவோம். அசிசியின் புனித பிரான்சிஸ் கிரேச்சியாவில் நிகழ்த்திய உயிருள்ள பிறப்பு காட்சியில் யோசேப்பாக நடித்த மனிதர் சொன்ன அந்த விலை இதுதான்: நேர்மையான எண்ணம், கீழ்ப்படிதல் உள்ள நம்பிக்கை. இந்த கிறிஸ்துமஸில் இயேசு மீண்டும் பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அது ஒரு முறை எல்லா காலத்திற்கும் நடந்துவிட்டது. அவர் இன்று நமது உறவுகளில், நமது வேலையில், நமது இல்லத்தில், நமது உள்ளத்தில் பிறக்க ஆசைப்படுகின்றார். உங்கள் அன்றாட சாதாரண வாழ்க்கையில் தான் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இதற்கு நாமும் யோசேப்பின் பண்புகளால் ஆம் என்று சொல்லுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.